சார் வந்து அவர் ரொம்ப இன்டெப்த் அந்த கான்செப்டை அனலைஸ் பண்ணி நமக்கு ரொம்ப சிம்பிளிஃபைட் மேனரில் சொல்கிறதால நமக்கு வந்து அந்த கான்செப்ட் ஈஸியாக கிராஸ்ப் பண்ணிக்க முடியுது. யா, ஸோ ஈஸி டு ப்ரிப்பேர் ஃபார் our எக்ஸாம்ஸ். கான்செப்சுவலாக சொல்லி கொடுப்பாரு. இப்போ புக்கில் ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஃபார்முலாஸை மக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிற டிரைவேஷன் சொல்லி கொடுத்து அந்த கான்செப்டை புரிய வச்சு அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஒரு சமம் சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப ஈஸியாக இருக்கும். பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு ஷார்ட் டியூரேஷனில் எப்படி குவாலிட்டியாக கண்டென்ட் தர முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கு. டெரிவேட்டிவ் மாதிரி இருக்கிற சாப்டர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இவ்வளோ ஈஸியாக எனக்கு புரியுமா அப்படிங்கிறது சார் நடத்தி தான் எனக்கு தெரிஞ்சது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக படிக்கிறேன். கிளாஸஸ் தான் பெஸ்ட்டு. பார்த்தீங்கன்னா கிளாஸஸில் வந்து கிளாஸ் கிறிஸ்டல் கிளியராக எடுத்திருப்பாங்க. ஒரு முக்கியமான கான்செப்ட் இருந்துச்சுன்னா அதுக்கு டயக்ராமிக்கல் எக்ஸ்பிளேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இருக்குது. ஸோ கிளாஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருக்கும். டவுட் செக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சால்விங்லாம் வந்து எப்போவுமே அவைலபிளாக இருப்பார். நான் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது, நான் அப்ராடில் இருக்கேன். ஸோ எப்போ நான் கால் பண்ணாலும் ஈஸியாக ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவார். அது இல்லாமல் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும், லைவ்லியாக இருக்கும். சம்திங் ரொம்ப டஃப்பான இருக்க பேசஸில் கூட அவர் நிறைய எக்ஸாம்பிளோட அவ்வளோ கிளியராக சொல்லி கொடுத்தாரு. அது வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ் ஸ்டாப்பிங் யூ? கோ செக் அவுட் ஸ்மார்ட் நோட்ஸ். பை.